வாடி வா. என்ன ஒரு மாதிரியா பாக்குறா? ஏதாவது சதி பண்ணிருக்காளா? மேரி, இன்னைக்கு நீ செத்த. என்ன காமாட்சி அக்கா, இன்னைக்கு என்ன சமையல்? உட்காருங்க கோகிலாமா, என் கைவரிசையை காட்டுறேன். உங்களை மனசுல வச்சுதான் இன்னைக்கு நான் விசேஷமா சமைச்சு வச்சிருக்கேன். என்ன மனசுல வச்சுக்கிட்டா? உங்களேனா உங்க எல்லாரையும் தான் சொல்றேன். சரி சரி, முதல்ல சாப்பாடை போடுங்க. உங்க சமையல் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் பண்ண சமையலை பார்த்து உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கோகிலா அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க எல்லாத்துக்கும் நல்லா நிறைய நிறைய வைங்க. ரீட்டா, உன் கைவரிசையை காட்டிட்டியா? பழியா வாங்குற? என்ன கோகிலாமா திகைச்சு போயிட்டீங்க? என்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சமையலை நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? என்கிட்ட இருந்து இப்படி ஒரு அட்டாக்க நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? திகைச்சு போய் பார்க்கல. எப்படி இத்தனை கீரையும் நீங்க ஒரே ஆளா ஆஞ்சிங்கன்னு நினைச்சு மலைச்சு போய் பாக்குறேன். ஓஹோ, எப்படி இவ்ளோ பெரிய சதிய தனியா செஞ்சேன்னு மலைச்சு போய் பாக்குறேன்டி. கோகிலாமா, உங்களுக்கு கீரை பிடிக்குமா? கீரை பிடிக்குமாவா? கீரைனா எனக்கு உயிர். அட வைங்கக்கா, சீக்கிரமா வைங்க. ஏங்க கீரை இப்ப இத்தனை வகையா பண்ணிருக்கீங்க? உமாமா, நீங்க என்ன கீரைய சாதாரணமா சொல்றீங்க? கீரையில எவ்வளவு நல்லது இருக்குன்னு தெரியுமா? கீரை ரத்தத்தை சுத்தமாக்கும், பித்தத்தை தெளிய வைக்கும், வயிற்று புண்ண ஆத்தும், உடம்ப நல்லா பலமாக்கும், கல்லீரலை சுத்தம் பண்ணும், கண்ணை நல்லா பிரகாசமா தெரிய வைக்கும், பிரஷரை இல்லாம பண்ணிடும். நீங்க கீரை ஒன்ன மட்டும் டெய்லி சாப்பிட்டாலே போதும், வியாதியே இல்லாம இருக்கலாம். ஏங்க மாச்சியக்கா, கீரையில இவ்வளவு நல்லது இருக்கா? காமாட்சி அக்கா, அதான் நீங்க வச்சு முடிச்சிட்டீங்கல, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். என்ன கிளப்பி விடலான்னு பாக்குறியா? சமைக்கிறதுல என்ன இருக்கு? நான் சமைச்சத நீங்க சாப்பிடுற அழக என் கண்ணால பாக்குறதுல தானே சந்தோஷமே இருக்கு. காமாட்சியக்கா, நீங்க சமைச்சதை நீங்களே சந்தோஷமா பரிமாற்றி போங்க. நீங்களே சாப்பிடுறது எனக்கு முக்கியம் இல்ல, கோகிலாமா சாப்பிடுறதா எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நல்லா சாப்பிடுறாங்களான்னு தான் நான் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படி? உங்க 3 பேரு கண்ணுலயும் பார்த்தா உங்க கண்ணுல தான் ஒரு தப்பு தெரியுது. என்ன தப்பு தெரியுது? கோகிலாமா கண்ணை எல்லாரும் நல்லா பாருங்க. எவ்வளவு ரத்த சோகை தெரியுது தெரியுமா? ரத்த சோகை இருக்கிறவங்க தான் கீரைய நல்லா நிறைய சாப்பிடணும். ரத்த சோகை தெரியுதா?
அப்ப கோகிலா ஆ? நல்ல கீரையை நிறைய வாங்கி சாப்பிடு, சரியாயிரும். ஏ ரீட்டா, கோத்து விடுறியா? இருக்குடி உனக்கு. சாப்பிடாம பின்ன காமாட்சி அக்கா இவ்ளோ அக்கறையா செஞ்சு வச்சிருக்கும் போது நான் சாப்பிடாம விட்டுருவேனா? நானும் இன்னைக்கு அவங்க சமையல ஒரு கை பாப்பேன்ல. அம்மாச்சக்கா கீரை சூப்பரா இருக்கு. அக்கா நிஜமாவே நல்லா இருக்குக்கா. கோகிலாம்மா, நீங்க எதுவும் சொல்லல? இதோ சொல்றேன். மேரியா இருந்தா தட்டு இந்நேரம் பறந்திருக்குமே. வாந்தி எடுக்க பாத்ரூம்கே ஓடி இருப்பாளே. இவ சர்வசாதாரணமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒருவேளை இவ மேரி இல்லையோ? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறேன். காமாட்சி அக்கா, உங்க கைவண்ணம் சூப்பர். என்ன கீரை, என்ன கீரை? இப்படி ஒரு கீரையை நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப அருமையா இருக்குக்கா. இந்தாங்கம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா, இதையும் சாப்பிடுங்க. நீங்க பொறுமையா சாப்பிட்டு எழுந்துருங்க. சாப்பாடு நல்ல ருசியா இருந்துச்சா? ஆவேசம் வந்தவ மாதிரி எல்லாத்தையும் நான் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். காமாட்சி அக்கா, இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? சந்தோஷம் தானே? சந்தோஷமா, சந்தோஷம். காமாட்சி அக்கா, நிஜமாவே சொல்றேன், சமையல் ரொம்ப சூப்பர். இப்படி சமைச்சு போட்டவங்க கைக்கு தங்க காப்பே போடணும்னு ஆசையா இருக்கு. இவ கோகிலா தானோ? என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். ரீட்டா, இன்னும் என்ன என்னடி பண்ண போற? பூவரசு, என்ன பூவரசு ரொம்ப பிஸியா இருக்க போல? சொந்தக்காரங்க வந்து பக்கத்துல நிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு பிஸியா இருக்கிற. ஐயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. இந்த வீட்டுக்கு சவாரி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு யோசனையில வண்டியை தொடச்சிக்கிட்டு இருந்தேன். சரிண்ணே, நீங்க என்ன எந்த பக்கம்? நான் ஒன்ன மாதிரி பிஸியான ஆள் இல்லப்பா. அதான் வீட்டு வேலை செய்யலாம்னு மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போய்கிட்டு இருக்கேன். அண்ணே, வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருந்தாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து பண்றதுக்கு
உண்மையிலே பெரிய மனசு வேணும்ண்ணே. நீங்க செய்யறது உண்மையிலே பெரிய விஷயம்ண்ணே. வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்க ஆளுன்னு நீ சொல்லிட்ட. ஐயோ என்னண்ணே நீங்க சட்டுன்னு தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஏதோ சோகமா பேசுறீங்களே, கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டுமேன்றதுக்காக சொன்னேன். சரிண்ணே வாங்கண்ணே போய் டீ சாப்பிட்டு வருவோம். இல்ல பூவரசு, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் பூவரசு, இந்த ஒரு வண்டி தான் போய்கிட்டு இருக்க? எங்கண்ணே இந்த ஒரு வண்டியை வச்சு பராமரிக்கிறதே பெரிய விஷயமா அவ்வளோ இருக்கு. வண்டியும் இன்னொன்னு வாங்கி போட்டுற வேண்டியதானே, அப்பதானே சரியா இருக்கும். போதும்ண்ணே, இந்த ஒரு வண்டியை பிரச்சனை இல்லாம ஓட்டினாலே போதும். உன்னை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் பூவரசு, எப்படி இந்த ஒரு வண்டியை ஓட்டி எப்படி குடும்பம் நடத்துற? அதுவும் இந்த சென்னையில ரொம்ப கஷ்டமாச்சே. பரவாயில்லண்ணே, வர்ற பணம்லாம் செலவுக்கே சரியா போயிடுது. அதுக்காக என்ன பண்றது, கடவுள் நம்மளுக்கு இதே எழுதிருக்கான்னு நினைச்சு போயிட்டே இருக்கேன். ஆனாலும் நீ ரொம்ப சலிச்சுக்காத பூவரசு, கடவுள் உனக்கு நல்லா தான் எழுதிருக்கான். எங்களுக்கெல்லாம் ஒன்னு எழுதுனவன் உனக்கெல்லாம் 2 எழுதிருக்கான் இல்லையா? என்னண்ணே சொல்றீங்க? சம்சாரத்தை தான்ப்பா சொல்றேன். கடவுள் உனக்கு 2 கொடுத்திருக்காரு இல்லையா? அடி தூள் கிளப்பிட்ட. உனக்கு வாழ்க்கை தான் பூவரசு. அண்ணே என்னடே நீங்க, நானா வீம்புக்காவா கல்யாணம் பண்ணேன்? வாழ்க்கையில தற்செயலா அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. தற்செயலா நடந்தா என்ன, எப்படி நடந்தா என்ன? 2 பேரும் ஒரே வீட்டுல வச்சு ஜாலியா இருக்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுமாப்பா. அண்ணே இந்த பேச்சை விடுங்கண்ணே. பாருங்க, இது ஒன்றும் எனக்கு ஜாலியாக கிடையாது. ஏதோ நடந்துருச்சு. அன்பான குடும்பமாக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாருன்னு போட்டுச்சோ என்னன்னு தெரியல, என் கோயிலா போய் சேர்ந்துட்டான். கோயிலா போனாலும் கோயிலா மாதிரியே ஒருத்திய கடவுள் உங்ககிட்ட ஒப்படைச்சாரு பாரு, அப்பதான் நினைச்சேன் பூவரசு நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலின்னு. அண்ணே அந்த பொண்ணு பாவம்ண்ணே, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை எங்கள் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கு. என்ன தேடி வந்த என்ன பூவரசு? கொடுக்க வேண்டியதை கொடுத்துட வேண்டியதானே. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கோயிலா மாதிரி இருக்கு. மற்ற விஷயம்லாம் எப்படி அந்த பொண்ணு கோயிலா மாதிரி தானே? அண்ணே என்னண்ணே சொல்றீங்க? நீ பெரிய மச்சக்காரன் பூவரசு, கேப் விடாம யாராச்சும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அன்னைக்கு கூட வண்டியில பார்த்தே அந்த மேரி பொண்ணு உன் இடுப்புல கைய போட்டு வந்துகிட்டு இருக்கா. நீ ஓட்டுறது சரக்கு வண்டியா இருந்தாலும் பொண்ணுங்க எப்படியாவது மயங்குறதப்பா. அது எப்படி மயக்கிற? பேசி மயக்கிறியா இல்ல அதுக்கு ஏதாவது வித்த வச்சிருக்கியா? இந்த உமா பொண்ணு படிக்காத பொண்ணு, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த அல்போன்ஸ் மாரி நல்லா படிச்ச பொண்ணு, அவளவே நீ கவுத்திட்டனா நீ பெரிய தில்லாலகடிதான்பா. எவ்வளவு வேதனைக்கு இடையில சங்கடத்துக்கு இடையில அந்த பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கா, அதை போய் அசால்ட்ட தப்பா பேசுறா. ஏனே நீ அக்கா சுடுதல பிறந்திருக்க, நாம ஒரு கூட தப்பா பேசுறான். நம்ம கூட பிறந்த அக்கா வச்சு எவ்வளவு ஒரு தப்பா பேச வேண்டிய யோசிக்க வேணாம். வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. என்னவே கை நீட்டி அடிச்சிட்டல, என்னவே கை நீட்டி அடிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேயா, உன்னை சும்மா விட மாட்டேயா. கலைவாணி, கலைவாணி, ஏய் கலைவாணி, ஏய் கலைவாணி, வாடி இங்க. என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உடனே கிளம்புறோம், ஊருக்கு போறோம், வாழ்றோம், சாகுறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். ஆனா இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியில கூப்பிட்டு உடனே கிளம்பு. என்னங்க என்னாச்சு? சந்தோஷமா தானே மார்க்கெட்டுக்கு போனீங்க, இடையில என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிறீங்க? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஆச்சு சொல்லுங்க. என்ன மாமா, என்ன பிரச்சனை? நாங்க கஞ்சிக்கு வக்கீலாம வந்து உட்கார்ந்துருக்கோம், இல்ல வாழ வழி தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கோம் நினைக்கிறீங்களா? ஏதோ பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும்ன்றது தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். உங்க எல்லாருக்கும் எங்களை பார்த்தா இலக்காரமா தெரியுதா? நீ என்ன வேணாலும் செய்யறா, எது வேணாலும் பேசலாம் நினைக்கிறீங்களா? ஏய் உன்னை பெட்டி எடுத்து கிளம்புன்னு சொன்ன, என்ன நீ மூச்ச பாத்துட்டு நிக்கிற? ஐயோ ஐயோ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, எங்க என்னாச்சுன்னு சொல்லி தொலைங்களே. ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது நீ சரியா சொன்னடி.
தம்பி வீட்டுக்கு போவேன்னா உங்களுக்கு மரியாதை குறைச்சல நம்ம வெளியே தங்கிக்கலாம்னு சொன்னேன். பாரி நம்ம மச்சான் நான் நம்பி வந்தேன். எனக்கு இந்த செருப்படி இல்ல, இதுக்கு மேலேயே எனக்கு வேணும். மாமா என்ன நடந்துச்சுன்னு கேக்குறல, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? போதும் பாரி போதும், நீ கொடுத்த எல்லா மரியாதையும் போதும். நாங்க இதோட கிளம்பி தென்காசி பட்டணத்துக்கே போறோம். இதுக்கு மேலேயே என்னால அவமானத்தை தாங்கிக்கிட்டு இங்க வாழ முடியாது. ஐயோ அண்ணன், என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். தயவு செஞ்சு கோவப்படாம விஷயத்த சொல்லுங்க. மாப்ள, நீங்க ஏதாவது சொல்லி நாங்க கேட்கலன்னா நீங்க எங்க மேல குத்தம் சொல்லலாம். ஒண்ணுமே சொல்லாம இப்படி கோவப்பட்டீங்கன்னா எப்படி மாப்ள? மாமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. எங்க வாய் திறந்து சொல்லுங்களேங்க. அந்த பூவரசை என்னை கை நீட்டி அடிச்சுட்டாண்டி கலைவாணி. என்னது? பூவரச உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாரா? என்னென்ன சொல்றீங்க? ஏன் அண்ணன் உங்களை கை நீட்டி அடிச்சிருச்சா? எதுக்குங்க உங்களை அடிச்சாரு? எதுக்காக உங்களை அவர் அடிச்சாரு? இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அம்மா கேட்டியாமா? ஏன் புருஷனை அந்த பூவரச கை நீட்டி அடிச்சிருக்காரு? ஐயோ, இதுக்காக தான் எங்களை ஊரை விட்டு வர சொன்னியா? இதுக்காக தான் இந்த வீட்டை தங்க சொன்னியா? இப்படி ஊர்ல இருக்கவங்க கை நீட்டி இருந்தா என் புருஷன் இருக்காரா? அக்கா சும்மா எதுக்கு வாழ்வாள்னு கத்திட்டு இருக்க? நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆமாண்டா, நல்லா கேப்ப, நீ நல்லா கேப்ப. அது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறது ஏன் புருஷன்டா. என் புருஷன் எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? ஒருத்தன் என் புருஷன் முன்னாடி கை நீட்டி பேசிருப்பானா? அந்த ஆளு என் புருஷனை கை நீட்டி அடிப்பாரு, அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? எங்க எதுக்குங்க அந்த ஆளு உங்களை அடிச்சாரு? அத சொல்லுங்க முதல்ல. எதுக்காக அவர் உங்களை அடிச்சாரு சொல்லுங்க. மாப்ள, பூவரச தம்பி உங்களை கை நீட்டி அடிச்சதை எங்களால நம்பவே முடியல. அந்த தம்பி அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. நீங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நாங்க சொல்றதை எப்படி நம்புவீங்க? நாங்க இங்க உங்களை அண்டி வந்து ஐயோ, உட்கார்ந்திருக்கோம். மாப்பிள்ளை. நாங்க சொல்றதை நீங்க நம்புவீங்களா? பூவரசு தான் இந்த வீட்டுக்கு நாட்டாம அவரு சொல்றதை தான் நம்புவீங்க. அவரு யார வேணாலும் கை நீட்டுவாரு, மத்தவன் அதை வாங்கிட்டு போடும். ஐயோ, இந்த இளவுக்கு தான் நீங்க தங்க வேணாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? ஐயோ மாமா, நான் இப்ப என்ன கேட்க மாட்டேன்னு சொன்னேன்? ஏன் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே நான் கேட்க முடியும். முதல்ல பூவரசு உங்களை எதுக்காக அடிச்சாரு? சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தோம் மாப்ள. சகலக்குள்ள விளையாட்டா பேசக்கூடாதா? பேச்சா இருக்கும் போது சட்டுன்னு கை நீட்டிட்டாரு மாப்ள. ஐயோ அண்ணன், என் அண்ணா அப்படிலாம் யாரையும் கை நீட்டி அடிக்காது. அது காயப்படுத்தி பேசினா கூட எதுவும் பேசாம போயிடுமே தவிர யாரையும் அடிக்காதுன்னு. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசா சொல்லுங்க. ஆமா தாமர, உங்க அண்ணன் யோக்கியரு, உத்தமரு, தர்மரு, ஹரிச்சந்திரரு. அவர் தப்பே பண்ண மாட்டாரு. ஊர்ல இருக்கவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. என்ன? எனக்கு இந்த அவமானம் தேவை, இன்னும் வேணும். பூவரச மாதிரி ஒருத்தர் கூட பொறுக்காம பாரி மாதிரி ஒருத்தர் கூட பொறுத்த பாரு. எனக்கு இந்த அவமானம் எல்லாம் வேணும். இதுவே பூவரச தங்கச்சிக்கு இப்படி நடந்திருந்தா அவர் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாரா? இந்நேரம் அருவாளை தூக்கிட்டு போயிருந்திருக்க மாட்டாரு. அவங்கள உண்டலன்னு பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு கூட பிறந்ததுன்னு ஒண்ணு வாச்சிருக்கு பாரு. நான் அசிங்கப்பட்டுதான் ஆகணும். எல்லாம் என் தலையெழுத்து. அக்கா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நாங்க பேசிக்கிட்டு தானே இருக்கோம். என்னடா பேசிட்டு இருக்க? அடிச்சவனை விட்டுட்டு அடி வாங்கின என் புருஷனை ஆளாளுக்கு போலீஸ்ல விசாரிக்கிற மாதிரி மாத்தி மாத்தி விசாரிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் பேசுற லட்சணமா? வசதியா இருக்கவங்களுக்கு ஒரு நியாயம், பக்கத்துல உங்களுக்கு ஒரு நியாயமா? நல்லா பேசுறீங்கம்மா நியாயம். என் புருஷன் சொல்றதா சரி. முதல்ல நாங்க இந்த வீட்டை விட்டு போகணும். தாமரை என்ன தாமரை இது? பூவரசு எப்படி நடந்துக்கணும்? எனக்கும் புரியலங்க. சரி வா போய் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு வந்துருவோம். மாமா நீங்களும் வாங்க கூட, போய் என்ன ஏதுன்னு கேட்டு வருவாங்க. டேய் பாரி, எதுவும் பிரச்சனை ஆகாம பாத்துக்கப்பா. என்னம்மா நான் தான் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா நீங்க வாங்க. ஏய் பாரி, என் புருஷனை கை நீட்டி அடிச்சவங்கிட்ட அந்த மனுஷன் பண்ணது சரியானு கேட்கணும். அதுக்கு அவன் வருத்தப்பட்டு மன்னிப்பும் கேட்கணும். என் புருஷனுக்கு மட்டும் சரியான நியாயம் வாங்கி கொடுக்கல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அடியே, அவன் தான் போய் பேசுறேன்னு சொல்றான், போய் பேசட்டும். நீங்க போங்கப்பா. ஆமா நீங்க வாங்க. பாத்தியாமா இந்த பூவரச? ஏய், உன் புருஷன் என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லவே இல்ல. அதான் பாரி போயிருக்கால, போய் கேட்டு வரட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சும்மா எகிரிட்டு இருக்காத. வாங்க, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லவுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏங்க உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்ல. அப்புறம் எங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க? சொல்றேன். சரி, மேரி எங்க? வேலை விஷயமா பேசுறதுக்காக ஃபாத்திமா வீடு வரைக்கும் போயிருக்காங்க.
என்னங்க தாமரையும் பாரியும் வந்துட்டு இருக்காங்க. வா தாமரை, வாங்க பாரி. என்ன பூவரசு இது? என்ன நடந்துச்சு? எதுக்காக என் மாமா கை நீட்டி அடிச்சீங்க? என்னாச்சு மேரி? ஒன்றும் இல்லைங்க, பீட்ரோ ஆல்பர்ட்டோ அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, கார் பக்கத்தில் நின்று 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க.